ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஒரு பிடி அளவு மருதாணி எடுத்திருக்கேன். இது தண்ணியில் நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு இது கூட சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கை நல்லா சவக்கும் அப்படின்னு நிறைய வீடியோஸில் பார்த்தேன். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பண்ண போகிறேன். இதில் வேறு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா சுகர், அதாவது சீனி. 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். நிறைய வீடியோஸில் இது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா கிராம்பு, ஒரு 5 கிராம்பு போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு அரைமுடி லெமன் எடுத்துகிட்டு அந்த விதைகளை நீக்கிட்டு சாறு மட்டும் நம்ம எடுத்து சேர்த்துருக்கோம். கிராம்பு பார்த்தீங்கன்னா முழுசாக போட்டால் சரியாக அரையாதில்ல, அதனால சரின்னு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தட்டி அதுக்கப்புறம் சேர்த்து அரைக்கலான்னு போட்டிருக்கேன். இது கூடமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல மை மாதிரி சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு கையில் வைக்க வேண்டியதான். கையில் ஒரு சின்னதாக ஒரு பேசிக்காக ஒரு டிசைன் போட்டிருக்கேன். நகத்தில் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். வச்சதுக்கப்புறமா உள்ளங்கையில் வைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 5 விரல்லையுமே நம்ம வச்சுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வச்சுருக்கேன்ல, அதில் வைக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு இயர்பட் தான் நான் எடுத்திருக்கேன். காது குடையிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல, அதுதான். இது வைக்கிறது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம அப்படி வைக்கும்போது சரியாக அதில் வரல. கொஞ்சம் வச்சுட்டு ஒரு சுற்றும் போது தான் வந்துச்சு. இதை விட ஈர்க்கில் அது வச்சோன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் ஆரம்பித்ததுனால சரி இதிலே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு அதிலே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து வைக்கிறதுக்கு. சரி, ஓகேன்ட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஈர்க்கில் எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த டிசைன் எல்லாம் சரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது கீழே ஃபுல்லாகவே மருதாணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதனால கொஞ்சம் சரி பண்ணிப்போம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். 1.5 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம எடுத்து பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா நான் நார்மலாக வைக்கும்போதே, அதாவது எதுவுமே போடாமல் சும்மா நான் மருதாணி மட்டுமே வைக்கும்போது இதை விட கலர் வரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் அந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. ரொம்ப ரெட்டாக அந்த மாதிரி இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் கலர் இம்ப்ரூவ் ஆகும். அதுவும் காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய், அதாவது கோகோனட் ஆயில் போட்டுட்டு கையை தேய்ச்சி விட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் என்ன ஒரு பெனிஃபிட் எனக்கு இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி வைக்கும்போது ஈஸியாக கீழே விடலை, சூப்பராக ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த சீனி சேர்த்ததுனால என்னன்னு தெரியல. இது நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கலர், இது நல்லா தான் இருக்குது. நார்மலாக நான் வைக்கும்போது எனக்கு இந்த அளவு கலர் வரும். இதோட கொஞ்சம் கூட டார்க்காகவே வர்றது மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகத்தில் நிறைய வீடியோஸில் ரொம்ப டார்க்காக ரெட் கலரில் காமிச்சிருந்தாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி வரல. ஒரு மாதிரி ஒரு லைட்டாக இந்த கலரில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு இது பெருசாக இதாக தெரியல. பட் ஒருவேளை சிலருக்கு நார்மலாக மருதாணி வைக்கிறவங்களுக்கு சிவக்காதில்ல, அப்படிப்பட்டவங்க இந்த பொருளெல்லாம் போட்டு அரைச்சி வச்சாங்கன்னா ஒருவேளை நல்ல கலர் வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மாதிரி மருதாணியில் இந்த பொருளெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.